எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு என்பதை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணி ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸோ குவைரிஸோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இது நம்ம நேரடியாக சப்ஜெக்டுக்கு போயிடலாம். இது நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 21,600 லெவல் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் நிஃப்டியை செல் பண்ணலாம் சொன்னேன். டார்கெட் 21,500 சொல்லியிருந்தேன். நேற்று பாருங்கள் என்ன ஆயிடுச்சு என்பதை. 21,500 பின் பாயிண்டாக நம்முடைய எக்ஸாக்ட் டார்கெட் 100 புள்ளிகள் நிஃப்டியில் கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் அதிகமான வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி உள் வாங்கி நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணணும் இல்லை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் லைக் தட்டி கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னும் எஜுகேஷனல் வீடியோஸும் என்னால் உங்களுக்கு தர முடியும். ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதை என்னால் நல்லபடியாக செய்ய முடியும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நிஃப்டி நேற்று எக்ஸாக்டாக நம்முடைய டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம், தேவையில்லை. இன்னைக்கு நிஃப்டி முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா இந்த 2 லெவல் தான் நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட். அதாவது 21,600 லெவலும் 21,500 லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். ஸோ இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா நிஃப்டி இன்னைக்கு விளையாடும். அது மட்டும் இல்லை, இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இன்னைக்கு நிஃப்டி இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னா ஆல்ரெடி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸா முன்னாடி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு ரைஸ்க்கு அப்புறம் நிஃப்டி சஸ்டெயின் ஆகி சும்மா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்தது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா ப்ரீவியஸாக இருந்தது. ஸோ நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, டச் ஆயிருக்கு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நிஃப்டி. ஸோ இதுக்கு கீழே போனாதான் நிஃப்டி இன்னும் வீக் ஆகும். அது வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. இங்கே நிஃப்டி ஏதாவது ஒரு பாசிட்டிவான பேட்டர்ன் இல்லை பாசிட்டிவான கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த 21,000 அந்த 500 லெவலில் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் பை பண்ணுங்க. டார்கெட் இதை நீங்கள் எய்ம் பண்ணுங்க, அதாவது ஒரு 100 புள்ளிகள். ஸோ 21,000 சப்போஸ் இந்த லெவல் 525 இல்லை 530ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து பை பண்ணலாம். ஒரு 40 புள்ளிகள் இல்லை ஒரு 50 புள்ளிகள் நீங்கள் டார்கெட்டை வச்சு வெளியே நீங்கள் வந்துடுங்க நிஃப்டியில். சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 21,500 லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக நிஃப்டியை நீங்கள் செல் பண்ணலாம். ஆல்ரெடி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருந்தது. ப்ராபபிளி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிஃப்டி இன்னும் கீழே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதனால 21,500 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த லோ நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் அடிங்க திருப்பி நிஃப்டியை. அல்டிமேட் டார்கெட் 21,000 சம் 410 420 லெவல் கிட்ட வரலாம். 40 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்க. 40லேருந்து 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸிட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்ஸ் வைங்க. இந்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே அடிச்சிங்களே ஷார்ட் அதை நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவல் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதாவது 21,600 லெவல் பிரேக் பண்ணிச்சு சஸ்டெயின் ஆகி பிரேக் பண்ணா இல்லை ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை அங்கேருந்து பையும் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 40 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,640, அல்டிமேட் டார்கெட் 21,700 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். 21,600 ஸ்டாப் லாஸ் வச்சு. ஸோ இப்போ நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சார்ட்டில் இதை நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆகுனா செல் பண்ணுங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். நிஃப்டி புரிஞ்சுது நான் நம்புறேன்.
சாரி, பேங்க் நிஃப்டி வந்து நேற்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 47,630 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 47,530 400 கொடுத்துருந்தேன். நேற்று லோ பார்த்தீங்க அப்படின்னா 47,000 சம் 480 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்முடைய முதல் டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் இருக்கு ஒரு 100 புள்ளிகள். இதுக்கு கீழே வந்து ஸோ 150 புள்ளிகள் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்று கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா இந்த ரெண்டு லெவல் தான். அதாவது 47,800 லெவலும் 47,550 லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி இந்த 47,800 லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பேங்க் நிஃப்டியை பை பண்ணுங்க. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி 47,800 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்க எய்ம் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ். செகண்ட் டார்கெட் வந்து 48,050 இல்ல 48,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் 48,000 நீங்க தாராளமா எய்ம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த லெவல் கேப் அதாவது கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி 47,550 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம் இந்த டார்கெட்டுக்காக. ஸோ இந்த டார்கெட் வந்து நேற்றே வந்திருக்கணும் பட் வரல. ஸோ நேற்று லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 485 கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் 550 வந்தால் இமீடியட்டாக இந்த லெவல் வரலாம். அதுக்கப்புறம் இது உடைச்சா இந்த லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து வரலாம். அதாவது 400 லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 550 பிரேக் பண்ணால் ஒரு 450 வந்தாலே 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இமீடியட்டாக 100 பாயிண்ட்ஸ் கிடைச்ச உடனே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். உங்கள் ஷார்ட் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுங்க. சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல் திருப்பியும் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல் வரும்போது என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்க. சப்போஸ் இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி திருப்பி நீங்க செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டாப் ஸ்டாப் லாஸை வச்சு நெக்லைன்ல இருந்து ஒரு 1:1 அண்ட் 1:2 ரேஷியோல நீங்க தாராளமா செல் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்க தாராளமா பை பண்ணுங்க. இந்த பாட்டம் டபுள் பாட்டம் முடிய இந்த பாட்டம் வந்து அங்கிருந்து ஒரு 10 புள்ளிகள் இல்லை 20 புள்ளிகள் கீழே ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ணி வச்சுட்டு நீங்க பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 1:1 அண்ட் 1:2 ரேஷியோல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில இன்டர்டே ஸ்டாக்ஸுக்கு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா பேல். ஸோ பெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெயில் வந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இதை ஃபாலோ பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆயிருக்கு. இங்கே என்ன மாதிரியான ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இது பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டு, செகண்ட் ஷோல்டர். ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரைட் ஷோல்டர் லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். சப்போஸ் இது ஃபெயில் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பையும் பண்ணலாம். ஸோ பை அபவ் 197, ஸ்டாப் லாஸ் 193, டார்கெட் வந்து 198.50, 200 and 203. சப்போஸ் பிரேக் பண்ணாமல் கீழே அந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்க. செல் பிலோ 193.50, ஸ்டாப் லாஸ் வந்து 197, டார்கெட் 192, 180 and 187. இந்த மூணு டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பை அண்ட் செல். ஸோ எப்படி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஏயு ஸ்மால் பேங்க். ஸோ ஏயு ஸ்மால் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்குது, உங்களால் பார்க்க முடியுதுங்களா. ஸோ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க. ஸோ பை ஏயு ஸ்மால் பேங்க் அபவ் 774, ஸ்டாப் லாஸ் 766, டார்கெட் வந்து 780, 788 அண்ட் 800. ஸோ இந்த மூணு டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 766 ஸ்டாப் லாஸ் வச்சு பை ஏயு ஸ்மால் பேங்க்.
ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கை பற்றி நம்ம போயிடலாம். அடுத்த ஸ்டாக் வந்து பிர்லா சாஃப்ட். ஸோ இந்த பிர்லா சாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ட்ரை பண்ணுறது ஃபார்ம் ஆகிறதுக்கு. சப்போஸ் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ பை அபவ் 691, ஸ்டாப் லாஸ் 683, டார்கெட் வந்து 698, 703 அண்ட் 750. ஸோ இந்த மூணு டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம் பிர்லா சாஃப்டில். அடுத்த ஸ்டாக் வந்து மெட்ரோபோலிஸ். ஸோ இந்த மெட்ரோபோலிஸை பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நல்ல அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நிறைய தடவை இது வந்து டச் ஆகிருக்கு, பிரேக் பண்ணல. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணால் வெயிட் பண்ணுங்க ஷார்ட் அடிக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெண்டத்தையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 1700, ஸ்டாப் லாஸ் 1712, டார்கெட் 1692, 1685 அண்ட் 1675. சப்போஸ் இன்கேஸ் இது இங்கே வராமல் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக எடுத்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். பை அபவ் 1720, ஸ்டாப் லாஸ் 1708, டார்கெட் 1733, 1740 அண்ட் 1755. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஜஸ்ட் உங்கள் சைட்லேருந்து ஹிட் த லைக் பட்டன், வேற ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயே யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ நான் ஏதாவது வீடியோஸை அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார்